அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றாக இருப்பீர்கள் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஆசீர்வதிக்கிறேன். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். கர்த்தரை யாரெல்லாம் நம்புறீங்க? உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தடைப்படாதுன்றார். அசையாத நிலைச்சிருக்கின்றார். நீ எதை எதிர்பார்க்குற அது நிலைச்சு நிற்க பண்ணுவான்றார். நம்ம யாரையும் நம்புகிறோம். உலகத்தில் வாழும்போது நம்ம எல்லாரும் நம்பி வாழ வேண்டிய விஷயம் தான். பக்கத்தில் அக்கத்தில் சகோதரன் சகோதரிகள் தாய் தகப்பன் எல்லாரையும் நம்பி நம்ம என்ன பண்ணுகிறோம், அவங்க அந்த எதிர்பார்க்குற காரியம் நடக்கலைன்னா நம்ம சோர்ந்து போயிடுறோம். நீ இதெல்லாம் தேடி அலைந்து ஓடுகிற மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அசையாமல் நிலைச்சி இருக்கணும்னு சொன்னால் கர்த்தரை நம்பணும். முதல்ல இதெல்லாம் எனக்கு வேணும்னு சொன்னால் நான் கர்த்தரை நம்புகிறேன்பா, இது எனக்கு வரும், இது எனக்கு கிடைக்கும் அப்படி நம்பிக்கையோடு கர்த்தரை நம்புகிறவர்களை அவர் அசையாதபடிக்கு அவர் என்ன கேட்குறாங்க அதை எதிர்ந்து கொடுப்பாருங்க. நம்ம யாரையும் நம்பி ஏங்க நம்ம சோர்ந்து போகணும், ஏன் வரட்டி ஆகணும்? கர்த்தரை நம்புவோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென். காட் பிளஸ் யூ.